ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புது ரெசிபி பார்க்க போகிறோம். மடம் எப்படி செய்யப்படுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மடம் எடுத்து வச்சுக்கணும். கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கிங்க. கழுவி எடுத்து அதுக்கப்புறம் நான் இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சு தேங்காவை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்கிறேன். பெருஞ்சீரகம், ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க, மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் எடுத்துக்கோங்க, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி விசில் குக்கர் வச்சுக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். வச்சதுக்கு அப்புறமா நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு. ஊற்றுனதுக்கு அப்புறமா கிண்டிக்கோங்க லைட்டாக. கிண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கு அப்புறமா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணால் நல்லா கிண்டிக்கங்க. கிண்டினதுக்கு அப்புறமா நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கிண்டுங்க. உங்களுக்கே அந்த வாசம் தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்ததாக வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் என்ன பண்ணணும், அதை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கிண்டிக்கங்க. கிண்டினதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க உள்ளே. அதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் கிண்டினதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன சொல்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் உப்பு மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கிண்டிக்கங்க. கிண்டினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்ட உடனே நல்லா கிண்டிக்கங்க. மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கிண்டுங்க. அதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா இது பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம மடையானை போட்டுருக்கணும். மடையானை எடுத்து நம்ம அதில் எடுத்து போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எடுத்து ஒன்று ஒன்றா போடணும். உள்ளே எடுத்து போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் நல்லா ஏறுற வரையும், மடையானில் ஏறுற வரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மடையானில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மடையான் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கிண்டிக்கங்க. கிண்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக மூடி வச்சுக்கிங்க. மடையானை ஃபுல்லாக மூடினதுக்கப்புறமா 3 விசில் விடணும். 3 விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்ப்போம். சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போயே வாசம் சும்மா தூக்குது. இப்போ வந்து மடையான் வந்து வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நான் ஒரு தடவை காடையை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன், நல்லா வெந்திருக்கான்ட்டு. காடை நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா இன்க்ரீடியண்ட்டு. இதோ சொல்கிறேன் பாருங்கள். அதை ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஜீரகம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட் பண்ண முடியுது மிளகு 2 ஸ்பூனு. போட்டதுக்கப்புறமா அடுத்தது நான் இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னு போடணுன்ட்டு. மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் மல்லி ஒரு 7 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7 ஸ்பூனு கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மடையானம்.
அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கங்க. நல்லா கிண்டணும். கிண்ட கிண்ட தான் அதோடய வாசம் வரும். அப்போ தான் அதில் வந்து இறங்கும் மடையானில். இது வந்து 4 மடையானுக்குடைய ரெசிபி. அதனால தான் நம்ம 7 மல்லித்தூள் போட்டுறோம். உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் போட்டுக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிக்கோங்க, தேங்காய் ஒரு இதில். அதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டுனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம புதினா மல்லியும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். நம்ம அதில் எடுத்து போட்டுப்போம். மல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் மடையானம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நண்பர்களே, அடுத்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கங்க. உப்பு வந்து அந்த ஆணத்தில் இறங்குற வரையும் நல்லா கிண்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆணத்தை மூடிக்கங்க. மூடி ஒரு விசில் விடணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியும் பார்ப்போம். ஒரு விசிலுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்க போகிறோம். திறந்தாச்சு மடையானத்தை. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வாசமே சும்மா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மடையானம் செய்யணும். இந்த சீசனில் நிறைய மடையான் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது வந்து எங்கள் அம்மாவுடைய ரெசிபி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீக்லி ஒரு வீடியோ வந்துடும் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.